அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்கே மினிமம் ஒரு 140 பிளஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிறைய சர்வேக்கள் வந்து இங்கே ஏடிஎம்கே திரும்ப ரூலிங் கவர்மெண்ட்டாக வரப்போகிறாங்க. மினிமம் 140 பிளஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ ரீசெண்டாக வெளியான ஜேவிசி ஸ்ரீராம் அவங்களுடைய சர்வேவும் இதை தான் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா டுடேவாக இருக்கட்டும், இல்லை பல நிறுவனம் வெளியிட்ட சர்வீஸ் எல்லாமே அப்படி தான் சொல்லுது. ஏன் இப்படி சொல்லுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம்ல. என்னப்பா, ஏதாவது ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் சொல்லுது அப்படின்னா சரி, ஏடிஎம்கே சைட்லேருந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி திமுக வந்து லோக் போல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து காசு கொடுத்து இங்க டிஎம்கே வந்து 180 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை மாதிரி சொன்னாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா வரக்கூடிய சர்வே எல்லாமே இங்க ஏடிஎம்கே ரூலிங் கவர்மெண்டா வந்துருவாங்க, மினிமம் 140 பிளஸ் 150 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அதுக்கு பின்னாடி. எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி நினைக்க முடியும் அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக நல்லா செயல்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த 5 வருஷத்துல திமுகவுடைய மோசமான கொடூரமான ஆட்சி பண்ண தெரியாத ஒரு ஆட்சியை பண்ணதுனாலதான் ஒட்டுமொத்தமா எல்லாருடைய மனநிலையும் எப்படி மாறி இருக்கு, மக்களுடைய மனநிலை சொல்றேன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி வேணவே வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கு. ஸோ திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் ஒட்டுமொத்த சர்வே ரிப்போர்ட்டையும் அதிமுகவுக்கு சாதகமா மாத்திருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ இவங்க இந்த 140 150ன்னு சொல்றதே ரொம்ப கம்மி தான். இந்த 5 வருஷம் மோசமான ஆட்சிக்கு இன்னும் நிறைய அதிமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே 140 150 அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னா, 2021 அதிமுகவுக்கு 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதுதான் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறத, ஆட்சி திரும்ப வர முடியாம போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் அடுத்த ஆட்சிக்கு யார் வராங்க வரல அப்படிங்கிறதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 வருஷத்துல திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஆன்டி இன்கம்பன்சி எந்த இடத்த கிரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து பெருசா மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யல, எதுவுமே செய்யல, நலத்திட்டங்களை செய்யல, 1000 ரூபாய் பணம் கொடுக்கல, 2000 ரூபாய் பணம் கொடுக்கல, பொங்கலுக்கு வந்து கரும்பு கொடுக்கல, பொங்கலுக்கு வந்து வெல்லம் கொடுக்கல, பொங்கலுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கல, தீபாவளிக்கு வந்து சேலை அந்த வேட்டி கொடுக்கல, இப்படிங்கிறதுனாலலாம் ஒரு மாநிலத்துல ஒரு மக்கள் மத்தியில ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகுமா அப்படின்னா கிரியேட்டே ஆகாதுங்க. அதெல்லாம் மக்கள் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் எப்போ அதிகமா அந்த ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும் அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு பதட்டமான நிலைக்கு போறப்போ, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை ஃபீல் பண்றப்போ தான் மக்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது உருவாகும். ஒரு பதட்டமான நிலை எப்போ சமூகத்துல உருவாகும் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம பார்க்குறப்பெல்லாம் மொபைலில் பார்த்தாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, அங்கே வரக்கூடிய நியூஸை வச்சு தான் நமக்கு ஒரு பதட்டமான நிலை உருவாகும். இந்த ஊர்ல இந்த கொலை நடந்தது, அதுவும் கொலை அப்படின்னா கூட சாதாரணமா மக்கள் பார்ப்பாங்க. இந்த கொடூரமான கொலை இருக்குல்ல, ஒரு பகை காரணமா ஒருத்தன் கொல்றான்னா கூட அதை மக்கள் சாதாரணமா பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லை, இவன் போட்ட போதைக்காக, இவன் இருக்கக்கூடிய அந்த போதையோட உச்சத்துக்காக ஒருத்தனை கொல்றது, ஒரு மாணவிய காதலை ஒத்துக்கலன்னு இவன் போதையில போயிட்டு அந்த மாணவியை கொலை பண்றது, சும்மா ரோட்ல உட்காந்தவங்க, டீ கடையில உட்காந்தவங்களை போயிட்டு வெட்டுறது, கொடூரமான முறைகளில் கொலை பண்ணப்படுறது, போக்சோ வழக்குகள் அதிகமாகிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிறது, 2.5 வயசு குழந்தை இதை மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறப்போ, 65 வயசு பாட்டி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறப்போ, காவல்துறையில லாக்அப் மரணங்கள் மட்டும் இது வரைக்கும் இந்த 5 வருஷம் ஆட்சியில 30க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறப்போ, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவிக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறப்போ, கள்ளக்குறிச்சியில ஒரு 69 பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு, இந்த அரசு செஞ்ச தவறால ஒரு 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறப்போ, ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து மாடியிலேருந்து விழுந்து கூச்சி இறந்து போறாங்க, ஆனா அவங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல அப்படின்னு கேள்விப்படுறப்போ, தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒரு மாணவி வந்து வீட்டில் இருந்தவங்க, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ரெடியா ஆகிட்டு இருந்தவங்க, அடுத்த நாள் வந்து சடலமா கிடைச்சது. அதை செஞ்சது வந்து ஏற்கனவே ஒரு குற்ற சம்பவம், குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதி வந்து பெயில்ல வந்திருந்தவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறது. இந்த வேங்கை வயல்ல வந்து குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தது, அதுல யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம போனது. ஸோ இதை மாதிரி விஷயங்களை
நம்ம கேள்விப்பட தான் மனசுக்குள்ள பதட்டம் அப்படிங்கிறது வரும். மக்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். குறிப்பா அதுவும் இந்த கஞ்சா போதை பயன்படுத்திட்டு செய்யற சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, ட்ரெயின்ல வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்னு 4 பேரை கத்தியை வச்சு கொத்தி பாக்குறது, ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போறவங்கள்ட்ட வம்பு இழுக்கிறது, இத மாதிரி சம்பவங்கள் பாக்குறப்போ ஒண்ணு எங்கேயாவது கேள்விப்பட்டு நம்ம வந்து மக்கள் பதட்டமாவாங்க, இல்ல அவங்களே வந்து அவங்களுக்கே அவங்க பக்கத்து தெருவுலையோ இல்ல அவங்க தெருவுலையோ இத மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அவங்க கேள்விப்படுறப்போ பதட்டம் அப்படிங்கிறது தானா வரும். இதை தாண்டி டாஸ்மார்க் நிறைய இருக்கு, நிறைய சேல்ஸ் இருக்கு, 24 மணி நேரமும் கிடைக்குது அப்படின்னா எப்பயாவது குடிக்கிறவன் எப்பொழுதும் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தெருவுலயே அவங்க மக்கள் இருக்கக்கூடிய அந்த தெருவுலயே 4 குடிக்காரன் இருப்பான். பக்கத்து தெருவில் விற்கிது அப்படின்னா வேற ஊர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறவன்லாம் இருப்பான். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ மக்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாயிடும். பதட்டமான சூழல் வருது அப்படின்னா மக்களுக்கு தானா அந்த ஆட்சி மேல ஒரு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஐயோ எங்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, இத மாதிரி எங்களை பயம்படுத்தாம டார்ச்சல் பண்ணாம இருங்க அப்படிங்கிற மனநிலை வந்துடும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியில இந்த மக்களுக்கு வந்திருக்கா, இந்த சம்பவங்கள்லாம் வச்சு மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்திருக்கா அப்படின்னா 90% இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது மக்களுக்கு வந்துருச்சு. எல்லாருமே இந்த ஆட்சி போனா போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க நல்லது செய்யலைன்னா கூட மக்கள் வந்து இங்க உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க. ஆனா மக்களை நீங்க பதட்டமாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா திரும்பிடுவாங்க. ஸோ அப்படிதான் இப்ப ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி இருக்காங்க. ஸோ அதனாலதான் இப்ப வரக்கூடிய சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா 140 150 வந்து ஈஸியா ஏடிஎம்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சி தான். ஸ்டாலின் அவர்கள் பண்ண ஒரு பெரிய தவறு. திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, உண்மையா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துருக்க கூடாது. காவல்துறையை சரியா கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாவே தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருந்திருக்கும். பட் அங்க ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தொடங்கின அந்த கோணல் வந்து கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் கோணலா போய் இவங்க கட்சியை சேர்ந்த பல பேர் போக்சோ வழக்குகள்லையும் ஆள் கடத்தல் வழக்குலையும் இல்ல பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் வழக்குலையும் சிக்கினது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா போயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 140 150 அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமா மாறி இருக்கு. கண்டிப்பா இந்த சூழல் மாற வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா அப்படின்னு, இந்தியாவில் வந்து அமைதி பூங்கா அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனைகளுமே அவ்வளவா நடக்காது, எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். ஜாதி மத இருக்கும், ஜாதி பிரச்சனைலாம் இருக்கும், பட் மற்ற ஸ்டேட்டு கூட கம்பேர் பண்றப்போ கம்மியா இருக்கும். அதை ஈஸியா போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியும். மத பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டை ஒரு காலத்துல வந்து அமைதி பூங்கா அப்படின்னு சொன்னோம். பட் இப்போ அந்த அமைதி பூங்கா வந்து செதஞ்சு என்னமோ அடிதடி பூங்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி போயிருக்கு. ஸோ இந்த சூழல் மாறணும் அப்படின்னு மக்கள் எல்லாமே நினைக்கிறதுனாலதான் அதோட எதிரொலியா தான் சர்வீஸ் எல்லாமே வந்து இங்க அதிமுக வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவாங்க, மினிமம் ஒரு 140 150 ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வேக்கள் எல்லாமே சொல்றதுக்கு இதான் காரணம். நானும் அதான் நினைக்கிறேன். நானே நிறைய இடங்கள்ல பதட்டமான சூழல் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கூட யாரு மேல என்ன வழக்கு போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இல்ல யாருக்கு என்ன நடக்கும், பள்ளி படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை, ஆடு மேய்க்கக்கூடிய பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, பால் குடிச்சிட்டு இருக்க பச்சை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் என்னதான் ஒரு ஆட்சி? இதை கூட சரியா செய்ய முடியலன்னா அப்புறம் என்னதான் ஒரு ஆட்சி? இந்த ஆட்சியை வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளேயும் வந்திருக்கு. ஸோ அந்த சர்வேக்கள் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புறேன். அதை விட ஸ்ட்ராங்கா நம்புறேன். சர்வே வந்து 140 150 சொல்றாங்கல்ல, ஸோ அது இன்னும் கூடுதலாவே அதிமுகவுக்கு போய் சேரும். அவ்வளவு மோசமான ஆட்சியை இந்த திமுக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எங்கேயாவது கண்டிப்பா நீங்க உங்க ஊர்ல ஏதாவது ஒரு சம்பவம் இந்த திமுகவால பதட்டப்படக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும், இல்லை உங்க பக்கத்து ஊர்ல நடந்திருக்கும். ஸோ நடந்திருந்தது அப்படின்னா தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு, மீடியாவில் கவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா மே 4 நம்ம பாக்குறப்போ இங்க நிறைய சான்ஸ், ஒரு 80% சான்ஸ் அப்படிங்கிறது இங்க ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதை மே 4 நம்ம பார்ப்போம். உடனே ஆட்சி மாற்றம் அப்படின்னா நம்ம வேற கட்சியை பத்தி யோசிக்க கூடாது. நாம் தமிழர் இருக்காங்க, களத்துல 15 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. அவங்க
ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மேபி இருக்கலாம். பட் ரூலிங் வரப்போறாங்க இப்போ ரூலிங் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நமக்கு டைரக்டா சொல்லிடலாம். இப்போ திமுக இல்லை, அவங்க முடிச்சுட்டாங்க, அவங்க முடிஞ்சு அப்படின்னா டைரக்டா நம்ம அதிமுக அப்படின்னு தான் சொல்லிடலாம். ஸோ May 4க்காக வெயிட் பண்ணுவோம். நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. பட் இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குமா நடக்காதா, அது எத்தனை சதவீதம் வாய்ப்பு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.